பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, ஷேக் ஹசீனாவுக்கு தற்போது மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது 5 பிரிவுகளில் அவர் மீது குற்றச்சாட்டானது பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாகத்தான் அந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அந்த விசாரணையை மேற்கொண்டு வந்தது. தற்போது 3 பிரிவுகளின் கீழ் இவர் குற்றவாளி என்று தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இன்சைட்மெண்ட், அதாவது அந்த அப்போது நடந்து வந்த அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டதாக ஒரு பிரிவிலையும், அதே போல அங்கு கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டதற்காக 2வது பிரிவிலையும், 3வது அதாவது அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துதல் மற்றும் அபாய ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டது மற்றும் ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் இருந்து மாணவர்கள் மற்றும் மற்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை கொல்ல உத்தரவிட்டது போன்ற இந்த 3 பிரிவுகளின் கீழ் தற்போது ஷேக் ஹசீனா மீது அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. 5 பேர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 5 பேர் உள்ளனர். தற்போது ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனா ஈடுபட்டது மனித குலத்திற்கு எதிரான ஒரு குற்றம். அதனால் அவருக்கு இந்த மரண தண்டனையானது வழங்கப்படுகிறது என்று தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அவர்கள் அந்த தீர்ப்பில் அதாவது சுமார் 400 பக்கங்களுக்கு மேற்கொண்ட அந்த தீர்ப்பில் அவர்கள் பல இடங்களில் அவர்கள் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டியது ஷேக் ஹசீனா தான் அந்த போராட்டத்தில், அதாவது அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துதல் அல்லது அவர்களை கொல்ல உத்தரவிட்டார் என்பதை அந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் பல இடங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே போல ஷேக் ஹசீனா அந்த துணை குடியரசுத் தலைவரிடம் பேசக்கூடிய அந்த உரையாடல் என்பது, அதாவது ஒரு உரையாடலானது லீக் செய்யப்பட்டது. அதில் தான் அவர் கொல்ல உத்தரவிடக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் வெளிவந்தன. அது உண்மையானது, அது எந்த வகையிலும் அது திரிக்கப்பட்டதல்ல. அது உண்மையாக ஷேக் ஹசீனா பேசிய அது ஒரு ஆடியோ தான் என்பதையும் தற்போது இந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயமானது உறுதி செய்திருக்கிறது. அதே போல மனித குலத்திற்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறது. அதாவது ஜூலையிலிருந்து அந்த ஆகஸ்ட் வரை நடைபெற்ற அந்த உள்நாட்டு கலவரத்தில் சுமார் 1400 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இதற்கு ஷேக் ஹசீனா தான் காரணம் என்று தற்போது அந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயமானது உறுதி செய்திருக்கிறது. இனி மற்றவர்களுக்கும் இதே விதமாக அந்த தண்டனையானது வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த தீர்ப்பை அவர்கள் அந்த நீதிமன்றம் தீர்ப்பாயம் வாசித்த உடனேயே அங்கு இருப்பவர்கள் எல்லாம் கைதட்டி இந்த தீர்ப்பை அவர்கள் வரவேற்றிருக்கின்றனர். மிக முக்கியமாக இன்று இந்த அவாமி கட்சி முழு அடைப்புக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். குறிப்பாக பங்களாதேஷில் கடந்த ஒரு வார காலமாக ஒரு மிக அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் பெட்ரோல் குண்டுகளானது தொடர்ந்து வீசப்பட்டு வந்தது. அதே போல இன்று மிக முக்கியமாக இந்த தீர்ப்பு வருவதை ஒட்டி யாரேனும் வன்முறையில் ஈடுபட்டால், குறிப்பாக இந்த பெட்ரோல் குண்டுகளை வீசுவது மற்றும் பொது சொத்துக்களுக்கு ஏதேனும் பங்கம் விளைவிக்கும் வகையில் யாரேனும் ஈடுபட்டால் அவர்கள் மீது உடனடியாக கண்டதும் சுட உத்தரவானதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் பெருமளவில் வீடுகளையே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது ஷேக் ஹசீனா அதாவது இந்திய ஊடகங்கள் பலருக்கும் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதில் அவர் இந்த
தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டதே சர்வதேச விதிகளுக்கு எதிரானது. இது முற்றிலுமாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசினால் நடத்தப்படக்கூடிய விசாரணை. துளியும் இதில் நம்பிக்கை இல்லை, அதை ஏற்க போவதும் இல்லை. அதே போல தனக்கு அதிகபட்ச தண்டனையான அந்த மரண தண்டனை கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தற்போது அதாவது இந்த 5 குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 5 பேர் நாட்டிலிருந்து வெளியே இருக்கின்ற ஷேக் ஹசீனா உட்பட அந்த 5 பேரும் தற்போது வங்கதேசத்தில் இல்லை, அவர்கள் வெளியில் தான் இருக்கின்றனர். அது குறிப்பாக ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்கிறார். இந்த தீர்ப்பு தொடர்பான அவர்கள் ஏதேனும் ஒரு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அதாவது வங்களாதேச விதிகளின்படி ஒரு நபருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதை எதிர்த்து அவர் ஏதேனும் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்கிறார் அல்லது அதை எதிர்த்து அப்பீல் செல்கிறார் என்றால் அவர் நாட்டிலே இருந்தால் மட்டுமே அந்த விதிகளுக்கு அவருக்கு பொருந்தும். அதனால் தற்போது இவர்கள் யாருமே நாட்டில் இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் எந்த விதமான மனு தாக்கல் செய்வதோ அது சீராய்வு மனு தாக்கல் செய்வதோ முடியாது. இதை நாம் எப்படி இனி சர்வதேச நாடுகள் கையாளப் போகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். தற்போது ஷேக் ஹசீனா முதல் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். verdict is not on legal lines என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது சட்டத்துக்கு புறம்பானது, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த தீர்ப்பானது வழங்கவில்லை என்று தனது முதற்கட்ட கருத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல fake and fabricated and one day justice என்றும் தெரிவித்திருக்கிறார். இது முற்றிலுமாக ஜோடிக்கப்பட்ட ஆதாரங்கள் மூலம் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நந்தா, நன்றி முகிலன் விவரங்களுக்கு.